ஒன்று மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தி பக்கெட் லிஸ்ட்னு சொல்லி 2007 ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஃபீல் குட் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சில படங்கள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பாக அந்த படம் வந்து இருக்கும். அப்படி என்னடா இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு ஒரு அருமையான அந்த படம் முடியும் போது வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு உத்வேகம் வரும். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணும். பொதுவாக பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்காக் போகணும், இல்லை சுவிட்சர்லாண்டு போகணும், இல்லை ஃப்ரான்ஸ் போகணும், இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும், மலேசியாவுக்கு போகணும், இப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை டைவிங் பண்ணணும், பேராஷூட்டில் பறக்கணும், ஹெலிகாப்டரில் போகணும், ஏரோப்ளேனில் போகணும், பைக்கை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டணும், இந்த மாதிரி நிறைய விதமான ஆசைகள் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய அழகான பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணணும் அப்படின்லாம் கூட ஆசை இருக்கும். ஸோ ஆசைகள் சரி தவறு அப்படிங்கிறத தாண்டி ஆசைகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஆசைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி பேப்பரில் நம்ம எழுதி வைப்போம். இந்த வருஷத்துக்குள்ளே நான் இங்கே பண்ணணும், இந்த ஊர் சுற்றி பார்க்கணும், இதை செய்யணும், இந்த சாப்பாடை நான் சாப்பிட்ணும் அப்படின்னு பக்கெட் லிஸ்ட் மாதிரி வந்து எழுதி வச்சு, வெளிநாடுகளை பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்வலாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு வெக்கேஷன் கிடைக்கும்போது அது எல்லாத்தையும் போய் நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைவேறாத ஆசைகள் வந்து நிறையவே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சாவர வரைக்கும் வேலை செஞ்சு வாழ்க்கையில் எதுவுமே பார்க்காம ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவாங்க. வீடு விட்டால் கம்பெனி விட்டால் வீடு, அதை விட்டால் அந்த ஊரில் உள்ள ஒரு 4 இடங்கள், இதை தவிர அவங்க வாழ்க்கையில் எதையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மனுஷங்களும் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமற்றதுன்னு சொல்லலாம். வாழ்க்கைன்னா என்னது? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. சாப்பாடுலேருந்து, ஊர் சுற்றுறதுலேருந்து, பைக்கு, காரு, ஹெலிகாப்டரு, ஏரோப்ளைனு, மனுஷங்க, அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதுதான் வாழ்க்கை ஆக்சுவலாக. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய வாழ்க்கை. பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி பணம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பக்கெட் லிஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் லைஃப்லேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ளே போவோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ கிடையாது, ஹீரோயின்லாம் கிடையாது, லவ் கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது, கிஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்து ரொம்பவே வயிறுக்குள்ளுங்க வந்து சிரிப்பீங்க. ஸோ எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான ஒரு கிளைமேக்ஸ் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசான பெருசுங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான வேலை வந்து செய்யக்கூடியவங்க, வெவ்வேறு விதமான குரூப்பு, வெவ்வேறு விதமான ஏஜ் குரூப்புன்னு வெவ்வேறு விதமான தொழில் செய்யக்கூடியவங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவர் கார்ட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, எட்வர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கார்ட்டர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 45 வருஷமாக கார் மெக்கானிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஆனால் அவர் கார் மெக்கானிக்காக வேலை செஞ்சாலும் அவர் ரொம்ப புத்திசாலி. இந்த ஹிஸ்ட்ரி பற்றி எதை பற்றி நீங்கள் கேட்டாலும் அதை பற்றி எல்லாமே அவர் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்வார். ரொம்ப புத்திசாலியான ஒரு மனுஷன், ஆனால் ஒரு சாதாரண ஒரு கார் மெக்கானிக்கு. இன்னொரு சைடு எட்வர்டுங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரன், பணத்தில் வந்து மிதக்கிறாரு, மிகப்பெரிய பணக்காரன். 4 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. நிறைய பொண்ணுங்களோட ஜல்சா, நிறைய பணக்காரனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப பணக்காரன் ஒருத்தர், ரொம்பவே திமிரு பிடிச்சவர் அவர். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து எட்வர்டுங்கிற கேரக்டர். 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஆனால் கார்ட்டர் வந்து ஒரு கார் மெக்கானிக்காக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி, குழந்தைங்க, பேர பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டருக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடுது. அதே மாதிரி எட்வர்டுக்கும் பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடுது. இதனால் 2 பேரும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு ரூமில் வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சந்திக்க ஆரம்பிக்கும்போது 2 பேரும் ஒருத்தர் வந்து பேசி பழகுறாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். ஸோ 2 பேரும் அப்படி பேசி பழகும்போது பார்த்திங்கன்னா இவர் நம்ம எட்வர்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனாலே எப்போவுமே கொஞ்சம் திமிரு பிடிச்சி தான் இருப்பார். அவர் திமிரு பிடிச்ச மாதிரி தான் பேசுவார். பட் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அவர் பண்ணுறலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியாக இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா கோபி லுவாக் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எக்ஸ்பென்சிவான காஃபி வந்து குடிப்பார். அந்த காஃபினா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே அந்த கோபி லுவாக் அந்த காஃபியை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லுவார். அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பைத்தியம்னு சொல்லலாம். ஸோ அந்த கோபி லுவாக் காஃபி பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு காஃபி. அதிலே தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் கேன்சர் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, சாவ போகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து கார்ட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆள். ஸோ 2 பேரும் வந்து பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசி பழகும்போது கார்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து எழுதுறாரு. பக்கெட் லிஸ்ட்டில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து எழுதுறாரு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு அன்பிலீவபிள் ஒரு அழகான ஒரு அழகான ஒரு இயற்கையை நான் வந்து ரசிக்க போகிறேன், ஒரு நல்ல வியூ வந்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா வயிறு குழுங்க கண்ணிலேருந்து நீர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு குழுங்க நான் நல்லா சிரிக்க போகிறேன், ஒருத்தரோட லைஃப்பை நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக வந்து அவர் எழுதுறாரு. இதை பார்த்த கார்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக எழுதுறாரு. அவர் வந்து எட்வர்டு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர் இல்லையா, அவர் அதை பார்த்துட்டு என்ன எழுதுறாருன்னா அவரோட ஆசைகளை அந்த பக்கெட் லிஸ்ட்ல எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நான் உலகத்திலே அழகான ஒரு பொண்ணுக்கு நான் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு எழுதுறாரு. நான் ஸ்கை டைவிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இந்த மாதிரி அவரோட ஆசைகள், கார்ல ரொம்ப ஸ்பீடா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கார் ரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான இதெல்லாம் அவங்க எழுதுவாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் லிஸ்ட் வந்து ரெடி பண்றாங்க. ஏன் ரெடி பண்றாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல 2 பேருமே சாவ போறாங்க. 2 பேருமே கேன்சர் பேஷண்ட்டு. இன்னொரு 6 மாதத்தில் 2 பேருமே வந்து சாவ போகிறாங்க. சாவறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து எழுதுறாங்க. ஸோ எட்வர்டு வந்து ஆப்வியஸ்லி ஒரு பெரிய பணக்காரரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கெலாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் எட்வர்டே வந்து பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால 2 பேரும் வந்து நல்லா ஊர் சுற்றுறாங்க. ஈஜிப்ட் போகிறாங்க, தாஜ்மஹால் போகிறாங்க, ஹிமாலயாஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ட்ராக்ல கார் ரேஸில் ரொம்பவே ஸ்பீடாக போகிறாங்க. நிறைய விதமான விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நிறைய அனுபவிக்கிறாங்க. இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங் வந்து ரொம்பவே அழகாக வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் சாவப்போட இறுதி தருவாயில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னோட கார்ட்டருக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கனால அவங்க ஃபேமிலியோட போய் வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மாதிரி எட்வர்டு பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பொண்ணு, அவருக்கு பார்த்தீங்கன்னா 4 பேரை கல்யாணம் பண்ணி அவருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கூட அவர் சண்டை போட்டிருப்பாரு. சரி சாவ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ளேயும் திரும்பி நல்லா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தி இருக்குது. அந்த பேத்திக்கு வந்து ஒரு அந்த எட்வர்ட் தாத்தா வந்து கிஸ் பண்ணுறாரு. அவர் பக்கெட் லிஸ்ட்டில் எழுதியிருப்பார் உலகத்திலே ஒரு அழகான பெண்ணுக்கு நான் வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அழகான பொண்ணு யாருன்னா அவரோட பேத்தி தான். ஸோ அந்த எட்வர்டு பார்த்தீங்கன்னா தன்னோட பேத்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட பேத்தியை பார்த்து அந்த பேத்தியில் அன்பு பொழிஞ்சு அந்த பேத்திக்கு வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஸோ அதுலேயும் அந்த பக்கெட் லிஸ்ட் வந்து அடிபடுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது எட்வர்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கார்ட்டர் வந்து இறந்து போயிடுறாரு, கேன்சர் நோயால் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எட்வர்டும் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படி இறந்து போனதுக்கப்புறம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுதியிருப்பாங்க, ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும், அப்படியே நம்மளை வந்து எரிச்சிடணும், நம்மளை எரிச்சு நம்மளோட சாம்பல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்களோட ஃபைனல் ஆசை வந்து இருக்கும். அதனால அந்த எட்வர்டோட அந்த மேனேஜர் தாமஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க 2 பேரையும் வந்து எரிச்சு அந்த சாம்பலத்தை இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள எரிச்சு அந்த சாம்பலை வந்து ஹிமாலயாஸ் எவரெஸ்டோட உச்சியில் போய் வச்சிருவாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்ல வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃப்லேருந்து ஓடிட்டு இருக்கோம். வீடு விட்டா கம்பெனி விட்டா வீடு, இதை விட்டு ஒரு சண்டேன்னு ஒன்று வரும், அந்த டயத்துலையும் பார்த்திங்கன்னா படம் தூங்கிட வேண்டியது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை, இப்படியே ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கைன்னா என்னது, வாழ்கிறதுக்கு உனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நீ ஆசைப்படுற, உனக்கு என்னெல்லாம் தோணுது, என்னெல்லாம் ஆசைப்படுற, அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா என்றைக்குனாலும் சாவு வரலாம், நாளைக்கும் செத்து போகலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு சாவலாம், இல்லை இன்னும் 50 வருஷம் கழிச்சு செத்து போகலாம். ஸோ சாவு அப்படிங்கிறது என்றைக்குனாலும் மனுஷனுக்கு வரும், அது எந்த சந்தேகம் கிடையாது. அந்த சாவு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத விஷயமே. அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க 6 மாதத்தில் சாவ போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சனால தான் அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த பக்கெட் லிஸ்ட்டை முடிக்கணும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்மளமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சாவ போகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம லைஃப் ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேனா வச்சு எழுதுவோம். ஸோ நான் இது பண்ண ஆசைப்பட்றேன், ஸோ நான் வந்து சுவிட்சர்லாண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், இல்லை ஃப்ரான்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் வந்து ஸ்கை டைவிங் பண்ண ஆசைப்பட்றேன், இல்லை பேராஷூட் போகணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை டானி டேனியல்ஸோட ஒரு நாள் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி வித்தியாசமான ஆசைகள் நீ எதுவானாலும் இருக்கட்டும், அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதில் நீங்கள் முடிஞ்சளவு உங்களோட எஃபர்ட் போட்டு, ஸோ காசு என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கலாம், பட் அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுறீங்க இல்லையா, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது செல்ஃபிஷாக நம்ம ஆசைகளை மட்டும் இல்லாமல்
நம்மளோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஆசைகள் என்னன்னு கேட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட்டு போட்டு அதை நிறைவேற்றினா எப்படி இருக்கும், ஒரு இமேஜின் நான் சொல்கிறேன், அது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கெட் லிஸ்ட் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பிடிச்ச நம்ம பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. ஸோ ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் சொல்லி த பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.